ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலையும் வர்றது வந்து ஆதியும் அவனே அண்டமும் அவனேன்னு சொல்லுவோம் நம்ம சிவபெருமான. வழிகாட்டின்னு ஒருத்தர் வேணும். திருவருள் குரு அருள்னு வேணும். ஒரு வழி திருவழி குரு வழி. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச குரு யாரை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா அந்த வழியில போனாதான் இந்த வழியை கடக்க முடியும். இப்ப இந்த வழியை வகுத்திருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ரமண ரிஷி ஆசிரமம் அங்க தியானம் பண்ண இடம் அவர் வகுத்ததுனால இப்ப அங்க போறோம். ஏன் இங்க போக வேண்டியதானே? போனாங்க காடு மூடான காடு மல்லு குள்ளு இந்த முள்ளு கல்லு மிருகங்கள்லாம் இருக்கும். அப்ப நம்ம அங்க போறதா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போகாதீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வழி திருவழி குரு வழி. ஃபர்ஸ்ட் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க இஷ்டப்படலாம். ஆனா கடைசியில போறது சிவபெருமான் தான். அதை கொண்டுட்டு போய் சேர்க்கிறது தான் முருகர், விநாயகர், காளியம்மன், அங்காள பரமேஸ்வரி, மேல்மருவத்தூர் தாய், சமயபுரம், இந்த உலகத்துல வாழ அத்தனை தெய்வமும் சிவபெருமானோட குடும்பம் தான். சிவாய் நம்ம மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.